நம்ம விவரமாக விசாரித்து நீங்கள் கவுண்டர் அஃபிடேவிட் போடுங்க, உங்களுக்கு என்ன நியாயம்னு சொல்லுங்கள், எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி தடை கொடுத்ததுக்கு மெயின் காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட் அவங்க இவங்க கொடுத்த விஷயத்தை தவறாக அவங்க லீட் பண்ணிட்டாங்க. மனுதாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே 41 எஃப்ஐஆர் இருக்குது, அதெல்லாம் இண்டிவிஜுவல் மேலே இருக்கிற எஃப்ஐஆர். ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு ஊழியர் பண்ண தப்புக்காக போட்ட எஃப்ஐஆர், அதுக்கு டாஸ்மாக் எம்டி எப்படி பொறுப்பாவார் அப்படின்னாங்க. அதுதான் விளக்கமாக போடுற மனுவில் நம்ம கவுண்டரில் என்ன போடுவாங்கன்னா, இது டாஸ்மாக் எம்டி ஏன் தொடர்பு வருதுன்னா, ஒரு இடத்துல இதில் நம்ம கரிசப்பட்டியோ ஆண்டிப்பட்டியிலோ ஒரே ஒரு ஒயின் ஷாப்பில் நடந்திருந்தால் அது அந்த ஒயின் ஷாப் ஓனர் தப்பு, அந்த மேனேஜரோ தப்பு. தமிழ்நாடு முழுக்க எல்லா ஒயின் ஷாப்லேயும் இன்னி வரைக்கும், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னி வரைக்கும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது 10 ரூபா வாங்குறத மந்திரிக்கு தெரியாமல் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் மந்திரி வேஸ்ட்டு, மந்திரி அன்ஃபிட். ஒரு எம்டிக்கு தெரியாமல் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் எம்டியாக இருக்குது அன்ஃபிட் அவர். ஆனால் எம்டிக்கு தெரிஞ்சு வாங்கியிருந்தாங்கன்னா தானே முடியும். ஒருத்தர்னா நம்ம எஃப்ஐஆர் போட்டு உள்ள அனுப்பலாம். என்டையர் சிஸ்டமே திருடுதுன்னு வச்சுக்கிங்களேன். எல்லா கடையிலும் திருடுறாங்கன்னா அப்போ யார் திருடுறது, யாரோட கன்சென்ட்டோடு திருடுறாங்கன்னு கேட்டால் எம்டி மந்திரியோட திருடுறாங்க. அதுக்கு தான் என்னென்னா ஒரு கம்பெனின்னு ஒன்று இருக்குது. சாயங்காலமான நோட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எத்தனை பாட்டில் போச்சு, அந்த பாட்டில் இன்ட்டு 10 கொடுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இது கலெக்ட் பண்ணுறது யார்? நீங்களும் நான் கலெக்ட் பண்ண முடியுமா? மந்திரியோட தயவு இல்லாமல், ஆளுங்கட்சி தயவு இல்லாமல் கலெக்ட் பண்ண முடியுமா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் உங்களை உள்ளே வச்சுருவாங்க. கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இது எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஊழல்ன்றதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரிய வைக்கணும்.